ஏழாவது ஸ்டென்சா. வீணாநாத நிமீலித அர்த்தநயனே விஸ்ரஸ்தசூலீபரே தாம்பூலாருண பல்லவ அதரயுதே தாட்டங்கஹாரான்விதே ஷ்யாமே சந்திரகலாவதம்சகலிதே கஸ்தூரிகாபாலிகே பூர்ணே பூர்ணகலாபிராமவதனே மாம்பாஹி மீனாம்பிகே. வீணாநாத நிமீலித அர்த்தநயனே. அர்த்தநயனம் அப்படின்னா அரை கண்கள். வீணாநாத நிமீலித அர்த்தநயனே. வீணாநாதம் வீணையினுடைய நாதத்தை கேட்டு. நிமீலித்தன க்ளோஸ் பண்ணி இருக்கிறது. இப்போ அரை கண்களை மூடி இருக்கக்கூடியவளே, சரஸ்வதியினுடைய இனிமையான வீணை ஒலியை கேட்டு அரை கண்களை மூடி அதை ரசிக்கக்கூடியவளே. விஸ்ரஸ்த சூலீபரே. விஸ்ரஸ்த அப்படிங்கும் பொழுது ஸ்லிப் ஆகிறது, விழறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வீணை நாதம் கேட்டு இவர் தலை அசைக்கும் பொழுது அவர் தலையில் இருக்கக்கூடிய கிரீட்டம் அப்படியே நழுவி விழறது. அப்படியே அதை ரசிக்கக்கூடியவளே. இப்போ விஸ்ரஸ்த சூலீபரே வீணாநாத நிமீலித்த அர்த்தநயனே ரெண்டுமே கலையை ரசிக்கக்கூடியவளே, இசையை ரசிக்கக்கூடியவளே அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. சூலி அப்படிங்கிறது தலையில் இருக்கக்கூடிய கிரீட்டம். விஸ்ரஸ்த சூலீபரே நழுவக்கூடிய அந்த கிரீட்டத்தை தன்னுடைய தலையில் தாங்கி இருப்பவளே. தாம்பூல அருண பல்லவ அதரயுதே. அதரம்னா உதடு. அதரயுதே உதடுடன் கூடியவள், லிப்ஸ். இப்போ எப்படிப்பட்ட லிப்ஸு அப்படின்னா தாம்பூல அருண பல்லவ அதர. இப்போ இவள் தாம்பூலம் தரித்திருக்கிறாள். தாம்பூல பூரித்த முக்கி அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். தாம்பூலத்தை போட்டிருக்கக்கூடியவள். அந்த தாம்பூலத்தினால் இவளுடைய உதடுகள் எப்படி இருக்கு? அருண நிறம். அருண அப்படின்னாவே சிகப்பு நிறம், செம்மை நிறம். பல்லவ அப்படிங்கிறதுக்கு பட்டு, அந்த ஸ்ப்ரவுட்டு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. பல்லவன ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. ஸ்ப்ரெட்டை இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எடுத்துக்கணும். தாம்பூல அருண பல்லவ. தாம்பூலத்தின் காரணமாக செம்மை பரவிய உதடுகளை உடையவள். உதட்டு சிவப்பு கூட சொல்லுவோம். நவவித்ரும பிம்பஸ்ரீ யக்காரி ரதனச்சதா அப்படிங்கிறது சொல்லுவோம். சௌந்தர்யலகரியில் ஆச்சாரியாரும் இவளுடைய உதடுக்கு எதை உபமா சொல்கிறது, எதையுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லுவார். நவவித்ரும பிம்பஸ்ரீ அந்த கோவை பழத்த உதடு உபமா சொல்லலாமா, அல்லது பவளக்கொடிய உபமா சொல்லலாமா? பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும். இப்போ பவளக்கொடியில் ஒரு பழம் வந்தது அப்படின்னா அது எவ்வளோ? பவளம் சிவப்பு நிறம். அந்த பவளக்கொடியில் ஒரு பழம் வந்ததுன்னா அது எப்படி சிவப்பாக இருக்குமோ அதை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அதை கூட சொல்ல முடியலையே அப்படின்னு அங்கே வர்ணிச்சிருப்பார் அபிராமி பட்டர். அதை தான் பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே அதே அர்த்தத்தில் தான் போட்டிருக்கு. தாம்பூல அருண பல்லவ அதரயுதே அந்த அதரங்களுடன் கூடியவளே. தாட்டங்க ஹாரான்விதே. தாட்டங்க ஹார அன்வித்தே. தாட்டங்கத்துடனும் ஹாரத்துடனும் கூடியவளே. சரி, இவள் ஹாரம் போட்டுட்ருக்கா. அடுத்தது தாட்டங்க. தாட்டங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காதில் போடக்கூடிய அணிகலனுக்கு தாட்டங்க. லலிதா சகஸ்ரநாமத்தில் தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலாங்கிறது நாமம். சௌந்தர்யலகரியில் கூட தவ தாட்டங்க மகிமா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அம்பாளுடைய தாட்டங்கம் எவ்வளோ மகிமை அப்படின்னா, காலகால விஷத்தை சாப்பிட்ட, அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் எல்லாம் கூட பிரளய காலத்தில் அழிஞ்சிடுறாங்க. ஆனால் காலகால விஷத்தை சாப்பிட்ட உன்னுடைய கணவர் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்காரு பிரளய காலத்தில் கூட அப்படின்னா, இப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய தாட்டங்கத்தினுடைய மகிமை அப்படின்னு அங்கே அவர் பாடியிருப்பார். பெண்களுக்கு அந்த காது தோடு அப்படிங்கிறது ஒரு மங்கள சின்னமாக இருக்கக்கூடியது. சுமங்கலிகளுக்கு தாட்டங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீ அந்த தாட்டங்கத்தை போட்டிருக்க. சரி, இவளுடைய தாட்டங்கத்தில் யார் இருக்காங்க? 2 காதில் தோடு போட்டிருக்கா. சரி, தாட்டங்கம் அப்படின்னா ஜென்ரலாக தாட்ட பத்திரத்தில் செய்யக்கூடியது, பனை ஓலையில் செய்யக்கூடியது. அப்போ அந்த பனை ஓலையில் செஞ்ச அந்த ஆபரணத்துக்கு பேர், அந்த காலத்தில் அந்த பனை ஓலையில் ஆபரணங்கள் செஞ்சு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஓலையில் செஞ்ச காது ஆபரணம் அது தாட்டங்கம்னு பேர்.
அந்த தாட்டங்கத்தில் ஒளி வீசிகிட்ருக்கு, வெறும் பனை ஓலை தான், ஆனால் அது ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி வருது அப்படின்னா, இவ எதை தாட்டங்கமாக வச்சிட்ருக்கா அப்படின்னா, தபன உடுப்ப மண்டலா. தபனகன சூரியன், உடுப்பகன சந்திரன். இப்போ தபன உடுப்ப மண்டலா, சூரியன் சந்திரன் 2 பேரையுமே தாட்டங்கமாக போட்டுட்ருக்கா. இப்போ இவளுடைய தாட்டங்கத்திலிருந்து ஒளி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரன். அப்படி இருக்கிறதுனால தான் அது தாட்டங்கங்கள் ஜொலிச்சிட்ருக்கு அப்படின்னு அங்கே நாமம் வரும் அவளுக்கு. இப்போ இங்கே அதே தான் தாட்டங்க ஹாரான்வித்தே, தாட்டங்கத்தோடும் ஹாரத்தோடும் கூடியவளாக இருப்பவள். ஷியாமே, ஷியாம நிறத்தோடு கருமை நிறத்தோடு இருக்கக்கூடியவள். சந்திரகலா அவதம்ச கலிதே. அவதம்ச அப்படிங்கிற வார்த்தை அலங்காரம் அப்படிங்கிறதுக்கு வரும். தலையில் அணியக்கூடிய ஆபரணத்துக்கும் வரும், காதில் போடக்கூடிய ஆபரணத்துக்கும் அவதம்சங்கிறத சொல்லுவோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மீனிங் எடுத்துப்போம். இங்கே சந்திரகலா அவதம்ச கலிதே. இப்போ கலிதே அப்படின்னா வைத்திருக்கக்கூடியவள். எதை வைத்திருக்கக்கூடியவள்? அலங்காரமாக அல்லது தலையில் அணியும் ஆபரணமாக. அவதம்சன தலையில் அணியக்கூடிய கிரீட்டமாக ஆபரணமாக வைத்திருப்பவள். எதை வைத்திருக்கா அப்படின்னா சந்திரகலா, பிறை சந்திரனை தன்னுடைய தலையில் ஆபரணமாக வைத்திருக்கக்கூடியவள். சந்திரகலா அவதம்ச கலிதே. கஸ்தூரிகா பாலிகே. பாலம் அப்படிங்கிறது நெற்றியை குறிக்கக்கூடியது. பாலிகே நெற்றியை உடையவள். எப்படிப்பட்ட பாலிகே? கஸ்தூரிகா பாலிகே, கஸ்தூரி திலகம் அணிந்த நெற்றியை உடையவள். இதுக்கும் நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாமம் வரும். முக்கச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷிகா அப்படின்னு. இப்போ முக்கச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படின்னா விசேஷக்கா. எப்படிப்பட்ட விசேஷம் இவளுக்கு இருக்குது அப்படின்னா, இவளுடைய முக்கம் சந்திரன் மாதிரி இருக்குது. சரி, சந்திரனுக்கு என்ன இருக்குது? ஒரு கலங்கம் இருக்குது. சந்திரனில் ஒரு குறை இருக்குது இல்லையா? சசலாஞ்சனகன்னு சொல்லக்கூடியது சந்திரனில் அந்த ஒரு கலங்கம் மாதிரி இருக்குது, முயல் மாதிரி இருக்கிறதுனால சசாங்ககன்னு பேர் உண்டு. மிருகம், ஏதோ ஒரு மிருகத்தை போல் இருக்கிறதுனால மிருகாங்கக அப்படிங்கிற பேர் உண்டு. மான் மாதிரி இருக்கிறதுனால மிருகாங்ககன்னு பேர் உண்டு. இப்போ சந்திரனுக்கு கலங்கம் இருக்குது. இப்போ இவளுடைய முகம் சந்திரன் மாதிரி அப்படின்னா முகத்தில் கலங்கம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னா, இவளுடைய முகத்தில் என்ன இருக்குன்னா கஸ்தூரி பொட்டு வச்சிருக்கா. அப்போ அந்த கஸ்தூரி பொட்டு, சந்திரனில் கலங்கம் இருக்கலாம், இவ முகம் ஜொலிச்சிட்ருக்கு, அதில் நடுவில் அந்த கஸ்தூரி பொட்டு அது கலங்கமாக தெரியல. சந்திரனுக்கு வேணால் கலங்கம்னு சொல்லிக்கலாம், ஆனால் இவளுக்கு அந்த மார்க் கலங்கம்ங்கிறது ஏதோ ஒரு பிளாக் மார்க். ஸோ இவ கஸ்தூரி பொட்டுனால மார்க் வச்சிட்ருக்கா. அந்த பொட்டு இவளோட அழகை இன்னும் அதிகப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த நாம முக்கச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படிங்கிறது. அதே அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லியிருக்கு. கஸ்தூரிகா பாலிகே, கஸ்தூரி பொட்டை தன்னுடைய நெற்றியில் வைத்திருப்பவள். பூர்ணே, பூர்ணே அப்படிங்கிறது நிர்குணஸ்வரூபத்தை குறிக்கக்கூடியது, பூர்ணமாக இருக்கக்கூடியவள். இப்போ பூர்ண வஸ்து அப்படின்னாவே அது பிரம்மன், எந்த குறையும் இல்லாமல் பூர்ண வஸ்து. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யத்தே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பூர்ணமான பரம்பொருள் இருக்குது, அந்த பூர்ணமான பரம்பொருளில் இருந்து இந்த பூர்ணமான ஜெகத் அப்படிங்கிறது தோணுது. அப்போ நமக்கு ஒரு 10 இருக்குது, ஒரு 10 சாக்லேட் இருக்குது, அதுலேருந்து 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே குறைஞ்சிருக்கணும், 8 தான் இருக்கணும். ஆனால் அந்த பூர்ணமான பரம்பொருள்லேருந்து இந்த ஜெகத்துங்கிற ஒரு பூர்ணத்தை எடுத்துட்டா கூட பூர்ணம் ஏவ அவசிஷ்யத்தே, அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளுமே பூர்ணமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட பூர்ண வஸ்துவாக இருக்கக்கூடியவளே. தாய்மானவர் அம்பாளை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாட்டை போட்டிருப்பார். அதில் அம்பாளுடைய திருநாமங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருப்பார். பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரையம்பகி எழில் புங்கவி விலங்கு சிவசங்கரி சகசிரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி மனாதீத நாயகி, மன அதீத நாயகி, மனத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடிய நாயகி. குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே
உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சடைக்கடவுள் ஆரணியென புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கண்ணியென மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே. வாரணியும் இருக்கொங்கை மாதர்மகிழ் கங்கை புகழ் வளமருவு தேவை அரசே. வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே அப்படின்னு அம்பாளை பாடியிருப்பார். ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ. ஆரணி சடைக்கடவுள்ங்கிறது சிவபெருமான், ஆத்திமாலையை அணிந்த சிவபெருமான். அவரே உன்னை புகழ்ந்து பேசும் பொழுது ஆரணி அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாரு. ஆரணி அப்படின்னா வேத முதல்வி. இப்போ சிவபெருமானே உன்னை வேத முதல்வி அப்படின்னு பேசக்கூடிய தாயாக நீ இருக்கக்கூடியவள். அகிலாண்ட கோடி, மிச்சம் இல்லாமல், அகில அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக, மிச்சமே இல்லாமல் எல்லாமே. இப்போ அகில அண்டம் கோடி ஈன்ற அன்னையே, அப்படி இருக்கக்கூடிய அன்னை. ஆனால் எப்போவுமே நம்ம முன்னாடியே ஒரு நாமம் பாலேன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ கன்னியாகவே இருக்கக்கூடியவள், கண்ணியன மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே. ஆனந்த ரூபம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமானவள். அதனால் இவள் பூர்ண வஸ்து. பூர்ண கலாபிராம வதனே. பூர்ண கலா அபிராம வதனே. அபிராமம் அப்படின்னாவே அழகு, ஒளி பொருந்திய அப்படிங்கிற அர்த்தம். அபிராம வதனே, வதனம்னா முகம். இப்போ வதனே அப்படின்னா முகத்தை உடையவள். பூர்ணகலா, பூர்ணகலானா முழு சந்திரன். பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திரன் இருக்கு இல்லையா, ஃபுல் மூன். அந்த முழு நிலவை போன்ற அழகான வதனத்தை உடையவளே, முகத்தை உடையவளே. மீனாம்பிகே மாம்பாகி, என்னை காப்பாற்று. இது 7வது ஸ்டான்ஸா. அடுத்தது 8வது ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாகவே பிரம்மஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபத்தை அம்பாளுடைய வர்ணனை. நிர்குண பிரம்மனா அவளை வர்ணனை பண்ணுறது தான். சப்த பிரம்மமயி சராச்சரமயி ஜோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி தத்வமயி சின்மயி தத்வாதீதமயி பராத்பரமயி மாயாமயி ஸ்ரீமயி சர்வைஸ்வர்யமயி சதாசிவமயி மாம்பாகி மீனாம்பிகே. இப்போ மயி, மயட்டு பிரத்யா போட்டு ஒரு சப்தம் கொண்டு வந்திருக்கோம். அது ஸ்ரீலிங்கத்தில் வரும்பொழுது மயி. இப்போ மயி அப்படின்னா அந்த உருவமாகவே நிறைந்திருக்கக்கூடியவள். இப்போ இந்த இடத்துல ஒரே ஜலமயமாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியால் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைந்திருக்கக்கூடியவள். இப்போ என்னென்ன உருவத்தில் அவள் இருக்கா அப்படின்னா சப்த பிரம்மமயி, சப்த பிரம்மமாக இருக்கக்கூடியவள். சப்த பிரம்மக அப்படிங்கிறது வேத மந்திரங்களுக்கு சப்த பிரம்ம அப்படிங்கிற பேர். அந்த வேத மந்திரங்கள் எல்லாமே சப்த ரூபத்தில் அப்படியே தான் இருந்தது. அதை ரிஷிகள் நமக்கு சொன்னது தான் வேத மந்திரங்கள். மந்திர திரஷ்டாரோ முனையக அப்படின்னு சொல்லக்கூடியது. வேத மந்திரங்கள் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த சப்தமாக இருக்கக்கூடியதை ஞான திருஷ்டியில் அவர்கள் உணர்ந்து சொன்னது. அது பகவானுடைய மூச்சு காத்துலேருந்து வந்தது. அந்த சப்தம் அதை உணர்ந்து நமக்கு சொன்னது தான் வேத மந்திரங்கள். அந்த மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், அதுதான் சப்த பிரம்மமயி. சராச்சரமயி, சர அச்சரமயி, சரத்தையும் அச்சரத்தையும். இப்போ சரம்னா மூவ் ஆகக்கூடியது, லிவிங் திங்ஸ். அச்சரம் நான் லிவிங் திங்ஸ். இவை எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கியவளாக இருப்பவள் சராச்சரமயி. ஜோதிர்மயி, ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நம்ம முதல்ல இருந்தே ஒவ்வொரு நாமத்திலையும் பார்த்தோம். சூரிய கோட்டி பிரபா இருக்கக்கூடியது, உத்யத்பானு சகசிராபாங்கிறதெல்லாம் லலிதா சகசிரநாமத்திலையும் பார்த்தோம். இப்போ கோட்டி சூரிய பிரகாசம், நமக்கு ஒரு சூரிய பிரகாசமே பார்க்க முடியாது. இப்போ கோட்டி சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடியவள்னா அந்த கோட்டினா கரெக்டாக கோட்டி சூரியன் வரிசையாக நின்று இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதாவது அளவு கடந்த பிரகாசத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த கோட்டிங்கிற ஒரு நம்பர். சகசிரபானு, சகசிரம், கோட்டி அப்படிங்கிறது எல்லாமே அளவுக்கு அப்பாற்பட்டதுங்கிறத சொல்கிறதுக்காக அந்த நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜோதிர்மயி, ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். வாங்மயி, வாக்கு ஸ்வரூபமாக வாக்தேவியாக இருக்கக்கூடியவள். நம்ம முதலையே பார்த்தோம், மத்தியமா பரா பஷ்யந்தி, மத்தியமா வைக்கரி. இந்த வாக்கு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள்.
வாக்வாதினின்னு ஒரு நாமம் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்தில். இந்த நாமங்களும் தனித்தனியாக வரும். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரி அப்படிங்கிறதும் வரும். நித்யானந்தமயி, நித்ய ஆனந்தமயி, எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவள், சதா ஆனந்த ஸ்வரூபமாக. இப்போ இந்த பிரம்மனில் மட்டும்தான் ஆனந்தத்துக்கு இல்லாதது அப்படிங்கிறதே கிடையாது. நமக்கெல்லாம் குறைங்கிறது உண்டு. அந்த பிரம்மன் பூர்ண வஸ்து, எந்த இதுவுமே அதில் இல்லை, குறைங்கிறது இல்லை. அதனால் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபம்தான். நித்ய ஆனந்தமயி, நிரஞ்சனமயி. அஞ்சனம் அப்படின்னா களங்கம், குறை அப்படிங்கிற அர்த்தம். நிரஞ்சனமயி, களங்கம் அல்லது ஒரு பாபம், ஏதோ ஒரு பேடான ஒரு விஷயம், கெட்ட விஷயம் அப்படிங்கிறதுக்கு அஞ்சனம். நமக்கு சாதாரணமாக அஞ்சனம் அப்படிங்கிறது கண்மைக்கு சொல்லுவோம். கண்மை அப்படிங்கிறதே ஒரு பிளாக் மார்க்கு. நிரஞ்சனமயி, இவளை எந்த பிளாக் மார்க்கும் டச் பண்ணவே முடியாது. இப்போ நமக்கெல்லாம் ஏதோ ஒரு செயல், அதனால் ஒரு பிளாக் மார்க் அப்படின்னா நமக்கு பாபம் வந்து சேரும். இவள் வந்து பாப புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவள், கர்ம அதீதா, கர்மத்திற்கும் அப்பாற்பட்டவள். அதனால் இவளுக்கு அந்த பாப புண்ணியங்கள் எந்த இதுவுமே இவளுக்கு கிடையாது. நிரஞ்சனமயி. தத்வமயி, தத்வமயி, தத்வமயிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்திலே நாமம் வரும். தத்துவங்களுடைய ரூபமாக இருக்கக்கூடியவள். இன்னொன்று நமக்கு பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், புத்தி, மனசு, இதெல்லாம் வந்து அந்த 24 தத்துவங்கள்னு சொல்லக்கூடியது. அந்த தத்துவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நமக்கு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் சொல்லும் பொழுது கூட வித்யா தத்துவம், அதாவது சித்து தத்துவம், சிவ தத்துவம். வித்யா தத்துவத்துக்கு சித் தத்துவம்னு ஒரு பேர் உண்டு. சித்தத்துவம், சிவதத்துவம், ஆனந்த தத்துவம்னு அந்த தத்துவங்களின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். தத்துவம் அப்படிங்கிறதுக்கே நமக்கு சுத்த சம்ஹிதையில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கும். ஆ பிரளயம் யத்து திஷ்டதி சர்வேஷாம் போகதாயி பூதானாம் தத்து தத்துவம் இதி புரோக்தம் ந ஷரீர கடாதி தத்துவம் அதக அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது ஆ பிரளயம் யத்து திஷ்டதி, பிரளய காலமெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட, பிரளய காலத்தில் மற்ற எல்லாமே போயிடும், லயமாயிடும். அப்போ கூட எது மீதி இருக்கோ, எல்லா போகதாயி பூதானாம் போகதாயி, எல்லா பூதங்களும் உறைவிடமாக அனுபவிக்கக்கூடிய இடமாக எது இருக்கிறதோ அதுக்கு பேர் வந்து தத்துவம். தத்து தத்துவம் இதி புரோக்தம், அதுக்கு பேர் தான் தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவ ரூபமாக இருக்கக்கூடியவள். சின்மயி, சின்மயின சித்து வடிவானவள். சித் அப்படிங்கிறது ஞானம், ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். இப்போ நமக்கெல்லாம் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு அப்படின்னு திரிபுட்டின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய அறிவுங்கிறது வேற, அறியக்கூடியவன் ஒருத்தன், அறியப்படும் பொருள் அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்குது. ஆனால் அந்த திரிபுட்டி இல்லாத ஒரு நிலை, அந்த ஞானம் கேவல ஞானம்னு சொல்லக்கூடியது, வெறும் ஒன்றாக மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். தத்வாதீதமயி, தத்வ அதீதமயி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் தத்வாதிகான்னு வரும், இங்கே தத்துவ அதீதன்னு சொல்லியிருக்கு. தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவள். தத்துவம் அப்படிங்கும்பொழுது அங்கே வந்து மகத்தத்துவம், அந்த கிரியேஷனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த தத்துவங்கள், அந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள். பராத்பரமயி, பராத்து பரமயி, பரம்னா மேலானதுன்னு அர்த்தம், சுப்பீரியர் ஒன். பராத்து அந்த சுப்பீரியர், மேலானதாக இருக்கக்கூடியதற்கு மேலானவள். இப்போ சுப்பீரியர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடியவள். லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பராத்பரா அப்படிங்கிற நாமம். இப்போ இந்த மேலானதற்கும் மேலானவள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விட உயர்ந்தவளாக இருக்கக்கூடியவள். காளி புராணத்தில் கூட ஒரு ஸ்லோகம் வரும், ஸ்தூலாத் ஸ்தூலதமக சூக்ஷ்மாத் யஸ்து சூக்ஷ்மதமக மதக. ஸ்தூலத்தை காட்டிலும் இப்போ பெரிய பொருள்கள்னு பார்த்தா அது எல்லாத்தை விட பெருசு. உபனிஷத்துலேயே வரும், அனோரணீயாத் மகத்தோ மகியாத் அப்படின்னு. இப்போ அணு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குட்டி பொருளுக்கு அணுன்னு சொல்கிறோம். அந்த அணுவை காட்டிலும் சிறியவளாக இருக்கக்கூடியவள். சரி, பெரிய வஸ்துன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா அது எல்லாத்தையும் விட பெரியவளாக இருக்கக்கூடியவள். இதில் மாணிக்க வாசகர் பாடிருப்பார், முன்னைக்கும் முன்னை பழம்பொருளே.
இப்போ அதுதான் பராத்பரமயி. ரொம்ப ரொம்ப பழைய வஸ்துவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அந்த பிரம்மன். அங்கே அவர் சிவபெருமானை பாடியிருப்பார், இங்கே அம்பாள் பராத்பரமயின்னு அதான் அர்த்தம். இப்போ பெரியவங்களையே யார் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தா இந்த பிரம்மன் தான் பெருசு. அடுத்து மாயாமயி, மாயாஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். மாயாங்கிறது வந்தால் தான் இந்த சிருஷ்டிங்கிறது நடக்கும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபினே. அந்த கிரியாசக்தி வரணும். அந்த மாயா இருந்தால் தான் கிரியாசக்தி, இச்சாசக்தியெல்லாம் இருக்கக்கூடியது. அந்த மாயாஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீமயி. ஸ்ரீ அப்படிங்கிறது அழகு, செல்வம், வளமை, ஒளி எல்லாத்துக்கும் வரும். அப்போ ஸ்ரீமயி அப்படின்னா அழகு நிறைந்தவள். அழகான பொருட்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அழகு எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பிரம்மன்லேருந்து தான். அதே மாதிரி ஒளி பொருந்திய பொருட்கள்னு எடுத்து பார்த்தா அதனுடைய ஒளியாக இருக்கக்கூடியதும் இந்த பரபிரம்மன் தான். அந்த ஒளி ரூபமாக எல்லாம் எங்கும் நிறைந்த பொருட்கள் எல்லாம் இவளுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். சர்வைஸ்வர்யமயி, சர்வ ஐஸ்வர்யமயி. ஐஸ்வர்யம் அப்படின்னாவே ஈஸ்வரஸ்ய பாவம் ஐஸ்வர்யம். நம்ம ஐஸ்வர்யம் அப்படின்னா வெல்த் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஈஸ்வரஸ்ய பாவம், சம்ஸ்கிருதத்தில் அந்த அர்த்தம். ஈஸ்வரக அப்படிங்கிறது ஈஷுங்கிற வெர்பு கூட வரச் பிரத்யா போட்டு அந்த வரச் பிரத்யாவே சுப்பீரியர் ஒன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். ஈஷ் அப்படிங்கிற வெர்புக்கு டு ரூல், டு கமாண்ட், டு கண்ட்ரோல் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ ஈஸ்வரக அப்படிங்கிறது நம்மை ஆள்பவர், அவருக்கு பேர் தான் ஈஸ்வரர். அதனால தான் ஆண்டவர்னு தமிழில் சொல்கிறோம். ஆள்பவர் யாரோ அவர் ஆண்டவர் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஈஸ்வர தன்மை, நம்மை ஆளக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கோ அந்த தன்மைக்கு பேர் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது. சர்வ ஐஸ்வர்யமயி, எல்லா தன்மைகளும் நம்மை ஆள்வதற்கு உண்டான, நம்மைன்னா இந்த ஜகத்து ஃபுல்லாக ஆளணும். அப்போ எவ்வளோ ஐஸ்வர்ய தன்மை அவகிட்ட இருக்கும், அந்த எல்லா ஐஸ்வர்ய தன்மைகளும் நிறைந்தவள். சதாசிவமயி, சதாசிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நம்ம சதாசிவ பர்யங்க நிலையாங்கிறதெல்லாம் பார்த்தோம். சதாசிவம் அப்படிங்கிறது ஐந்தொழில்கள் அப்படிங்கிறதுல அனுகிரகம் அப்படிங்கிறது. இப்போ சதாசிவமயி, இப்போ அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். மீனாம்பிகே மாம்பாகி, மீனாட்சி தாயே என்னை காப்பாற்று. இது ஆதிசங்கரர் எழுதின மீனாட்சி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுக்கான பொருளை எனக்கு தெரிஞ்சவரை இன்றைக்கி சொல்லியிருக்கேன்.